வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மதுரை அருகில் இருக்கக்கூடிய கிண்ணிமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் கிடைச்ச ஒரு தமிழி கல்வெட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். கீழடியில் நடந்த அகழாய்வுகள் முடிவுகள் மூலமாக தமிழர்களுக்கு என்ன பெருமை கிடைச்சதோ அதை விட மிக அதிக பெருமைகளை தரக்கூடிய பல செய்திகள் வந்து இந்த கிண்ணிமங்கலம் தமிழி கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டில் அப்படி என்ன தான் எழுதியிருக்குது, அதனோட சிறப்புகள் என்ன, அதன் மூலமாக தமிழக வரலாற்றுக்கு தெரிய வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு வாங்க இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல இந்த ஆய்வுகள் எப்படி தொடங்குச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வரலாற்று ஆர்வலர்களான ஆனந்தன் சன்னாசி, ராஜவேலு, காந்திராஜன் மாதிரியான நபர்கள்லாம் ஒரு குழுவாக இணைஞ்சு மதுரையிலையும் அதனை சுற்றி இருக்க பகுதிகளிலையும் பழைய தமிழகத்தினுடைய வரலாறு தொடர்பான பொருட்கள் ஏதாவது கிடைக்குதா, பானை ஓடுகள் கிடைக்குதா, கல்வெட்டுகள் கிடைக்குதா அப்படின்னு ரொம்ப காலமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆய்வில் வந்து மதுரைக்கு மேற்கில் ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிண்ணிமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் ஏகநாதன் குருகுல பள்ளிப்படை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அப்படின்னும், அங்கே இருக்கக்கூடிய சாமிகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சைவம், புத்தம், சமணம் அந்த மாதிரி சமயங்கள் இல்லாமல் தமிழர்களுடைய ஆதி சமயங்களில் ஒன்றா சொல்லப்படக்கூடிய ஆசீவக சமயத்தினுடைய கொள்கைகளை பேசுகிறவர் அப்படின்னும், அவர் கிட்டக்க வரலாற்று சான்றுகள் ஒரு சேகரிப்பாக இருக்கணும் கேள்விப்படுறாங்க. உடனே அவங்க வந்து அந்த சாமியை பார்க்க போகிறாங்க. ஏகநாதன் பள்ளிப்படையை பார்த்தீங்க அப்படின்னா அதில் இப்போ இருக்கிற சுவாமிகள் பேர் வந்து அருளானந்த சுவாமிகள். அவர் வந்து 67வது குரு சன்னிதானம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதாவது இந்த மடம் தொடங்கப்பட்ட பின்னாடி தலைமுறை அப்போ தாத்தாவுக்கு அப்புறம் பேரன் அப்படிங்கிற வகையில் அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களே இங்கே வந்து குருவாக இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் இவர் 67வது குருவாக அந்த இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி இருந்த 66 குருவுகளும் அங்கேயே தான் வாழ்ந்தாங்க. அவங்க இறந்த பிறகு அந்த இடத்துலேயே தான் புதைக்கப்பட்டிருக்காங்க. அப்படியே அவங்க ஒரு தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியத்தில் இருந்திருக்கிறாங்க. இவங்க போய் அருளானந்த சுவாமிகளை பார்த்தோன்னே அவர் வந்து என்னோட சேகரிப்பை காமிக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கலெக்ஷனை காமிச்சிருக்காரு. அதாவது அவங்க வந்து அந்த இடத்துல கட்டுமான பணிகளை மேற்கொள்கிறப்போ இல்லை ஆய்வு ஏதாவது நடத்துகிறப்போ இல்லை அவங்களுக்கு எதிர்ச்சியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் சேகரித்து வச்சுருந்துருக்காங்க. அதில் வந்து பழைய கால இந்த கருப்பு சிகப்பு பானை ஓடுகள் கிடச்சிருக்குது, பானைகள் கிடச்சிருக்குது, எலும்புகள் கிடச்சிருக்குது, பழைய நாணயங்கள் கிடச்சிருக்குது, பழைய கலைப்பொருட்கள் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதெல்லாம் வந்து இந்த குழுவினர் பார்வையிட்டு இருக்காங்க. அப்படி பார்வையிடுறப்போ ஒரு பானை ஓட்டு சில்லில் ந அப்படிங்கிற தமிழ் எழுத்து காணப்பட்டிருக்கு. உடனே அவங்க வந்து அதை காட்டி, இங்கே பாருங்க இப்படி ஒரு எழுத்து இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எழுத்து ஏதாவது உங்க கிட்டக்க இருக்கா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, இங்கே வந்து கிணத்து கிட்டக்க ஒரு மடம் இருக்குங்க, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு கல்வெட்டு நான் பார்த்த மாதிரி ஞாபகம், வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த குழுவினர் வந்து அங்கே கூப்பிட்டு போயிருக்காங்க. போய் பார்த்தா ஒரு கல் தூணில் ஏகநாதன் கோட்டம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. முதல் வரியில் வந்து ஏகன் ஆதன் அப்படின்னும், ரெண்டாவது வரியில் கோட்டம் அப்படின்னு எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. கல் தூணில் கிடைச்ச இந்த தமிழி கல்வெட்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி தமிழகத்தில் கிடைத்த எல்லா கல்வெட்டுகளுமே ஒன்று பாறைகள் மேலே நேரடியாக செதுக்கியிருப்பாங்க, இல்லை கல் படுக்கைகள் சுவரில் செதுக்கியிருப்பாங்க, இல்லை கல் படுக்கைகளுக்கான அலங்காரங்கள் இருக்கும் அதுக்கு மேலே செதுக்கியிருப்பாங்க, இல்லாட்டி பானை ஓடுகளில் செதுக்கியிருப்பாங்க. இந்த வடிவங்களில் மட்டும்தான் நமக்கு தமிழ் எழுத்துக்கள் கிடைச்சிருக்குது. எல்லா இடத்துலையும் எல்லா ஆய்வுகள்லையுமே அதுதான் நிலைமையாக இருந்துக்குது. ஆனால் முதல் தடவையாக ஒரு கல் தூணில் தமிழ் எழுத்து கிடச்சிருக்குது. இதனுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது. அது என்னன்றதை நம்ம வீடியோடைய இன்னொரு பகுதியில் விரிவாக பார்ப்போம். ஆய்வுக்குழுவினர் இந்த தமிழி கல்வெட்டை பார்த்த உடனேயே சாமிகள்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்க பள்ளிப்படையில் இதே மாதிரி வேற ஏதாவது கல்வெட்டு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களும் அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ஏதாவது தமிழ் எழுத்து இருக்கா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காலத்தில் அங்கே இருந்த உடைஞ்சு போன கற்கள் எல்லாம் அவங்க வந்து சமையல் கட்டிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா சமைக்கிறதுக்கு கல் வேணும் இல்லையா, அதுக்காகலாம் பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து அடுப்பை பற்ற வைக்கிறப்போ சமைக்கிற அடுப்புக்கு உள்ள ஏதோ ஒரு எழுத்து தெரிஞ்சிருக்குது. உடனே அந்த கல்லை பிடுங்கி கழுவிட்டு பார்த்தா ஏதோ ஒரு எழுத்து, அது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு மலையாள எழுத்து மாதிரி இருந்திருக்குது. அது அப்படியே வச்சிருந்திருக்காங்க. அந்த எழுத்தையும் கூப்பிட்டு இதே குழுவினர்கிட்ட திருப்பி காமிச்சிருக்காங்க. பார்த்தா அதுவும் தமிழ் எழுத்து தான். ஆனால் அது வந்து தமிழி எழுத்து கிடையாது. தமிழ் எழுத்துங்கிறது சங்க காலத்தில் இருந்த எழுத்து. இது வந்து வட்டெழுத்து அப்படிங்கிற வகையை சேர்ந்த எழுத்து. அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு வகையான எழுத்து வடிவத்தில் அது இருக்குது. அதனால இது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தமிழி எழுத்து கல்வெட்டும் சரி, இந்த வட்டெழுத்து கல்வெட்டும் சரி, ரெண்டுமே வந்து ஏறத்தாழ ஒரே மாதிரியான ஒரு தகவலை கொண்டிருக்கு. என்னன்னா, இது ரெண்டுமே வந்து இந்த ஏகநாதன் அப்படிங்கிற ஒரு நபருடைய பெயரால் அமைக்கப்பட்ட ஒரு வழிபட்டு இடத்துக்காக தொடர்பான விஷயங்கள் தான் குறிப்பிடுது. ஆனால் ரெண்டுலேயுமே சின்ன சின்ன வேறுபாடுகள்
வாசகங்கள் இருக்கு. அப்போ இந்த தமிழி எழுத்து கல்வெட்டில் இருந்த வாசகம் என்ன, இந்த தமிழ் வட்டெழுத்தில் இருந்த வாசகம் என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, தமிழி எழுத்து கல்வெட்டில் இருந்தது ஏகன் ஆதன் கோட்டம் அப்படிங்கிற வாசகம் இருந்தது. ஆனால் இந்த வட்டெழுத்து கல்வெட்டில் பார்க்க போனீங்க அப்படின்னா இறையிலியாக ஏகநாதன் பள்ளிப்படை மண்டலியந்த அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிங்க, அதில் ஏகன் ஆதன் அப்படின்னு 2 வார்த்தையாக இருந்தது, இதில் ஏகநாதன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக இருக்கு. இறையிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இறை அப்படின்னா வரி. இப்போ வந்து அரசர்கள் வந்து யாருக்காவது நன்கொடை கொடுத்தாங்கன்னா அந்த நன்கொடையிலேருந்து அவங்க வரி வசூலிக்க மாட்டாங்க, அப்படி கொடுக்கப்படுறது வந்து இறையிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நன்கொடையா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பள்ளிப்படைக்காக. யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போனால், இந்த இடைக்கால கல்வெட்டுக்கு கீழே 2 மீன் உருவமும் ஒரு கிண்ண உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த 2 மீன் உருவம் அப்படிங்கிறது இடைக்கால பாண்டியர்களுடைய சின்னமாக இருந்திருக்குது. இந்த கிண்ண உருவம் அப்படிங்கிறது வந்து கிண்ணிமங்கலம் அப்படிங்கிறதோட தொடர்புடையது. ஏன்னா கிண்ணி அப்படின்னா கிண்ணம் அப்படின்னு அர்த்தம். கிண்ணிமங்கலம் அப்படின்னு இந்த கிராமத்துக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னு பார்க்க போனால், இங்கே வந்து மருத்துவமும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய கிண்ணங்கள் தான் வந்து இந்த இடத்தினுடைய சின்னமாக இருந்திருக்கு. அந்த வகையில் வந்து பாண்டியர்கள் வந்து இவங்களுக்கு தானமாக கொடுத்தாங்கன்ற வகையில் மீன் சின்னமும் கீழே கிண்ண சின்னமும் போட்டதாக அந்த இடைக்கால வட்டெழுத்து கல்வெட்டு கிடைச்சிருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு தமிழி கல்வெட்டு கிடைச்சிருக்குது, ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு கிடைச்சிருக்குது. இதன் மூலமாக தெரிய வரக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல